சாயந்தரம் சரியான பசி. டயர்டா வீட்டுக்கு வந்தேன். எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா சாப்பிடுவோம், எப்படா தூங்குவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ, அம்மா வேற நிறைய வேலை செய்ய கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் எனக்கு காத்து இருந்துச்சு. அக்காவுக்கு அன்னைக்கு சீக்கிரமாகவே காலேஜ் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தால் கதவு திறந்து இருந்துச்சு. டேபிள் மேலே 2 தட்டு பூரா ஸ்நாக்ஸும் ஒரு டம்ளர் ஜூஸும் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குன்னு நான் குளிச்சுட்டு வரலான்னு நான் ரூமுக்கு போனேன். அங்கே போனால் குளிக்கிறதுக்கு டவலு, அதுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருந்துச்சு. சரி, பாத்ரூமில் போய் தண்ணி திறந்துடான்னு பார்த்தா பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. என்னடா பண்ண போகிறேன்னு கவலையோட கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ். அந்த நேரம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே மனசும் அப்பாரா அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி தினமும் இருக்காதான்னு நினைக்க தோணுச்சு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் அவர் நினைக்க முடியாத நேரத்தில் சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ் வந்துச்சு. யாருக்கு அந்த சர்ப்ரைஸ் கிடச்சிச்சு, யார் அந்த சர்ப்ரைஸ் பண்ணுதுன்னு இந்த பாடத்தில் பார்ப்போம். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரியர் ஒரு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம 4வது காலண்டில் 1வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்பில் பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. நாங்கள் இன்னொரு காலாண்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த பாடங்கள் நாங்கள் நல்லபடியாக படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு யாக்கோபின் பயணம் முடிகிறது. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 6:3 எடுக்கப்பட்டிருக்கு. எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இந்த வார பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நம்ம கனிவோடு நடந்துக்கிட்டா மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலான்னு கற்றுக்க முடியும். தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட யாக்கோபு கண்ட கனவுல ஆண்டவர் கூட பேசினாரு. அந்த நம்பிக்கையோட அந்த பலத்தோட தைரியமா யாக்கோபு அவனோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. 450 மைல் போயிருக்கிறாரு. எப்படா அங்கே ஊரு சேருவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போக முடியும், நான் எப்பட மனுஷங்களை பார்ப்பேன் அப்படின்னு யாக்கோபு நினச்சிக்கிட்டே போனாரு. ஒரு வழியா தூரத்துல ஒரு ஊர் அவரோட கண்ணில் பட்டுச்சு. அங்க ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அங்க மத்தியான நேரமா இருந்துச்சு. களைப்போ தாகமும் தாங்க முடியாம யாக்கோபு அந்த கிணத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. அங்க 3 ஆடு மந்தைகள் இருந்துச்சு. இந்த ஆடுலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு காத்து இருந்துச்சு. ஆனா அந்த கிணத்தோட வாய் ஒரு பெரிய கல்லால மூடப்பட்டு இருந்துச்சு. யாக்கோபு ஊர்ல இப்படி எந்த கிணறும் மூடி இருக்கிறாது. இது எந்த ஊரு அப்படின்னு யாக்கோபு கேட்டாரு. அங்க இருந்த எல்லாரும் இது ஆரான் அப்படின்னு சொன்னாங்க. ஆரானா? ஆரானா? அப்போ உங்களுக்கு லாபான் அப்படின்னு ஒருத்தவங்க தெரியுமா அப்படின்னு அவங்க இருந்தவங்க கிட்ட யாக்கோபு கேட்டாரு. ஓ, லாபான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இதோ அங்க பாருங்க, அவரோட 2வது மகன் அங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு யாக்கோபு கிட்ட தூரத்துல இருந்து ஒரு பொண்ணை காமிச்சாங்க. அவரோட மாமாவான லாபானுடைய மக வர அப்படின்றது யாக்கோபு கேட்ட உடனே அவரோட மனசுல சந்தோஷம் பொங்கிருச்சு. இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வரும்போது அவர் அம்மா அப்பா விட்டும் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதாவும் நினைச்சாரு. ஆனா இப்போ அவரோட சொந்த ஊருக்கு வந்தேன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட களைப்பு தாகம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ராகேலோட ஆடுகளுக்கு தண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த கிணறு மூடி இருந்துச்சு. சரி, அந்த கல் எஞ்சி நகர்த்தி வைப்போம் அப்படின்னு எந்திரிச்சு போனப்போ சாயந்தரம் தான் அந்த கிணத்தோட கல்ல நவுத்தணும். அப்பதான் தண்ணி காமிச்சிட்டு ஆடுகள்ல இருட்டுல அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது யாக்கோபு ராகேல் ஆவரத்தோட அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே யாக்கோபால அமைதியா இருக்க முடியல. அந்த ஊரோட வழக்கம் வேறையா இருந்தாலும் ராகேலுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு யாக்கோபு அந்த கல்லை பரட்டி போட்டாரு. இப்படி யாக்கோப் செஞ்ச உதவி பார்த்த ராகேல், யார் இவரு, ஏன் இப்படி உதவி செய்யறாரு அப்படின்னு ஆர்வத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்தா. அப்போ யாக்கோபு அவர் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் தான் அவனோட அத்தையோட மகன், என் பேரு யாக்கோபு. அவர் எதுக்காக வந்தாரு, எப்படி வந்தாரு அப்படின்னு ராகேல் கிட்ட சொன்னாரு. அது சொல்லும் போதே அவளுக்கு அழுகையும் வந்துருச்சு. இது கேட்ட ராகேலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதை கேட்ட ராகேல் உடனே ஓடி போய் அவங்க அப்பா லாபான் கிட்ட, அப்பா இப்படிலாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட லாபான் சந்தோஷத்தோட ஒரு மகனான யாக்கோபை கட்டி பிடிச்சு அழுதாங்க. அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. யாக்கோபு அங்க யாருமே இல்லாத போது அந்த கல்லை நவுத்தி ராகேலோட ஆட்டுக்கு தண்ணி கொடுத்தாரு. இது ராகேலுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. அதுவும் அவங்க கேட்காம உதவி செஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப
சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது எதிர்பார்க்காத காரியங்கள் எனக்கு நடந்துச்சு. நான் எந்த உதவியும் கேட்காத இருக்கிற நிலைமையிலையும் என்னோட அக்கா சீக்கிரமா வந்ததுனால எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் யாக்கோபு அம்மா செல்லோன்னு. அதுவும் ஒரு வீட்டுல இருந்து அம்மாக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. அம்மா வீட்டுல கற்றுக்கிட்ட காரியம் இங்க இவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது, நம்ம வீட்டுல நம்ம மத்தவங்க கிட்ட நல்லா நடந்துக்கும் போது நமக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு. என் அக்கா எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயாரா? நான் தயாரா இருக்கேன். இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் போது என் கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கும் போது நாங்கள் மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குறல ஆசிரியங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவன் பரம தகப்பனே, ஆமேன்.